நாம் அவருடைய காலடி சத்தங்களை கேட்கணுங்க. சின்ன சின்ன அசைவையும் நம்ம கேட்க தெரியணுங்க. நாம் என்ன செய்யணும்? ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை பயிற்றுவிக்கணும், ஆவிக்குரிய செவிகளை கூர்மையாக்கணும். அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேச 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 அதிகமாக பைபிளையும் படிக்கணும், அந்நிய பாஷையிலையும் பேசணும். அந்நிய பாஷையில் பேச 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 என்ன ஆகுறீங்க? நீங்கள் ஆவி மண்டலத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அடுத்தடுத்த மண்டலங்களுக்குள்ளாக நீங்கள் புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. பாருங்க, என் நேசர் என்னோடே பேசி, பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. சரி, நாமெல்லாம் காது கேளாதவர்களாய் இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. காது கேட்காது, உன் காது கேட்காது. இப்போ உங்களை 100 பேர் வந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியுமா? 100 தடவை கூப்பிட்டாலும் தெரியுமா? காது கேளாதவர்களாக, கண் பாராதவர்களாக இருந்தா யார் கூப்பிட்டாலும் நமக்கு தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டு பூலோகமே இருந்துச்சு அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்க வேண்டும். அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சின்ன சின்ன அசைவையும் நான் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க நடக்கும்போது எனக்கு தெரியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்றீங்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்காக நீங்க ஜெபித்து நல்ல அந்நிய பாஷையில பேசுகிற போது, நான் சொன்ன 12, 3, 6, 9, 12 இந்த நேரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல நீங்க குறைஞ்சது 1/4 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷைகள்ல பேசி நீங்க ஜெபிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா, என் நேசர் உங்களை நோக்கி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வான்னு சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. சபைக்கு அந்தந்த டைமுக்கு தேவையானதை நாங்கள் சொல்றோமே, அதை எப்படி சொல்லுகிறோம்? கர்த்தர் சத்தத்தை கேட்கிறோம், கர்த்தர் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவர்களாகவும் பார்க்கிறவர்களாகவும் உங்களை ஆவி மனிதர்களாக கர்த்தர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்தம் ஊழியக்காரர்களுக்கு மட்டுமானது அல்ல, கர்த்தர் சத்தம் எல்லாருக்கும் உரியது. கர்த்தர் சத்தம் அது 2 வயசு குழந்தைக்கு உரியது. கர்த்தர் சத்தம் 92 வயசு பாட்டிக்கு உரியது. ஹல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்றீங்களா? நான் உன்னோடு கூட சொப்பனங்களினால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. வாலிபனாய் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் உன்னோடு கூட தரிசனங்களின் மூலமாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா உங்களோட பேசுறாரு. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. ஹல்லேலூயா. என்னன்னு சொல்றாருங்க? என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. அவருக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? நாம பாடுறோம் ஆண்டவரை பார்த்து, அன்பு கூறுவேன் அப்படின்ட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்ட்டு நாம பாடுறோம். அது கூட மெஷின் மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், பாடிட்டு போயிடுறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதி, ஹல்லேலூயா, எழுந்து வா. காலையில் 6 மணிக்கு ஜெபிக்க எழுந்து வா, 9 மணிக்கு ஜெபிக்க எழுந்து வா, 12 மணிக்கு ஜெபிக்க எழுந்து வா, 3 மணிக்கு ஜெபிக்க எழுந்து வா. ஹல்லேலூயா. எழுந்து வான்னு உங்க நேசர் கூப்பிடும் போது, நீங்க ஒரு காதலன் காதலிய எழுந்து வான்னு கூப்பிட்டா அவ என்ன பண்ணுவா? அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு கூட ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவா. அப்படி இருக்கும்போது நீங்க கள்ளக்காதல் பண்ணலையே, அவரோட நல்ல காதல் தானே பண்றீங்க. நல்ல காதல் பண்ணும்போது நீங்க ஏன் அவரோடு உறவாடக்கூடாது?
ஏன் அவரோடு பேசக்கூடாது? எப்படி உங்களுக்கு சத்தம் கேட்காத இருக்கும்? கேட்காததுனால தான் உன் காது கேட்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கர்த்தர் சத்தத்தை கொண்டு வருகிறோம். கொண்டு வருவதோடு கூட நிறுத்தி கொள்ளுவது இல்லை, உன் காதும் கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கர்த்தர் சத்தத்தை கேட்பதற்கு பழக்குகிறோம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், என் நேசர் உங்களை அழைக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர்கிட்ட எழுந்து போக போறீங்க? இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல, அரைஸ் மை லவ் மை ஃபேர் ஒன் அண்ட் கம் அவே to climb the rocky steps of the hillside. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ற? என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. எதுக்கா, எப்படி எழுந்து வர்றேன்னா, டு கிளைம் த ராக்கி ஸ்டெப்ஸ் ஆஃப் த ஹில் சைடு, அந்த மலைப்பாறைகளின் வழியாக, மலைப்பாதைகளின் வழியாக அதில் ஏறி மலை உச்சிக்கு கடந்து வா. ஹல்லேலூயா. இந்த நீங்க கேட்கறதும் பார்க்கறதும் எழும்புறதும் ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது உங்க பக்கத்துல வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க? அவர் சத்தத்தை சொல்லுங்களேன், அவர் சத்தத்தை கேட்கறீங்க. கேட்டுட்டு அவர் எழுந்து வா அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த மொழி உங்களுக்கு தெரியணும், புரியணும். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இவர் உங்களை மாதிரி பச்சை தமிழர். என்னதுங்க? உங்களை மாதிரி பச்சை தமிழர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் தூங்கிட்டு இருக்கும் போது நான் வர்றேன், வந்து இவரை பார்த்து மை பிலவர்ட் கம் ஆன் அரைஸ் அப்படின்னு சொல்றேன். இவர் என்ன பண்றாரு? ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு என்ன பண்றாரு? கண்ணை முழிச்சு பார்க்கறாரு. கம் ஆன் அரைஸ் அப்படிங்கிறேன். 1/2 கிலோ ரைஸா அப்படின்னு தானே கேட்பாரு. ஏன்னா இங்கிலீஷ் தெரியல அவருக்கு. அப்போ என்னன்னு கேட்பாரு? 1/2 கிலோ ரைஸா அப்படின்னு கேட்பாரு இல்லையா? சரி, இவருக்கு இந்த மொழியும் புரியல. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ திரும்பவும் கண்ணை மூடி இவர் தூங்கிடுறாரு. தூங்குனதும் நான் திரும்பவும் வந்து என்ன பண்றேன்? నేను నిన్ని ప్రేమిస్తాను, నేను నిన్ని ప్రేమిస్తాను, కొండ పైన వచ్చేకి నువ్వు రా அப்படின்ட்டு நான் கூப்பிடுறேன். அப்படின்னா என்னதுங்க? நான் உன்னை தெலுங்குல சொல்றேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ மலை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன். சரி, இப்போ இவருக்கு தெலுங்கும் நாக்கு தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அவரு கண்ணை மூடி திரும்ப தூங்கிடுறாரு. தூங்கினதும் திரும்ப நான் என்ன பண்றேன்? ஏ பையா இதர் ஆவோ, மவுண்டைன் மேன் ஜாத்தா ஹூம். இப்போ இவர் என்ன பண்றாரு? ஹிந்தி நகி மாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு? அவர் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நான் என்ன பண்றேன்? என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா அப்படின்னு அது கண்ணை முழிச்சு பார்த்தது அவருக்கு. நான் சொன்னது புரிஞ்சிருச்சு. புரிஞ்சது என்ன பண்றாரு? எந்திரிச்சு வர்றாரு. வந்ததும் லா 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 அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்றோங்க? நாங்கள் டூயட் பாடிக்கிட்டு மலை மேலே நாங்கள் போக ஆரம்பிச்சிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆவி மனிதர்களா இருக்கிறீங்க. உங்க ஆவி மனிதனுக்கு தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடமோ கிடையாது. உங்க ஆவி மனிதனுக்கு என்னதான் தெரியுங்க? உங்களுக்கு தேவனுடைய ரகசியங்கள் தான் தெரியும், தேவ பாஷை தான் தெரியும். அப்போ நீங்க ஆவி மண்டலங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவ பாஷையில, தேவ ரகசியங்கள்ல, அந்நிய பாஷைகள்ல பேசிக்கிட்டு நீங்க மேலே ஏறி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். அந்த ரகசியங்களை பேசிக்கிட்டு நீங்க அவரோட நீங்க போகும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் உங்க கூட எதுல பேசுறாரு? அவர் பாஷையில உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா.
என்ன பண்றாரு? அவர் பாஷையில உங்களோட பேசுறாரு. அதாவது நீங்க அந்நிய பாஷையில நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. 12 மணிக்கு நான் 11:55க்கு அலாரம் வச்சுட்டு படுத்துறேன். 12 மணிக்கு அலாரம் அடிக்குது, டிடிடிங் டிடிடிங் டிடிடிங்னு அடிக்குது. உடனே நான் என்ன பண்றேன்? வேகமா எந்திரிச்சிடுறேன். எந்திரிச்சு உக்காந்து நான் என்ன பண்றேங்க? தூக்க கலக்கமாவே இருக்கட்டும், ஆனா நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? ரபாலா ஷாகா ரபா காஷியாந்தரா காரியாந்தலா லாகாசியாந்தரோ அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க நான் ஏதோ ஒரு பாஷையில பேசுகிறேன்னு பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறான். நான் ஏதோ பாஷையில பேசுகிறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களெல்லாம் நினைக்கிறாங்க. ஒருவேளை இதை குறித்து தெரிந்த கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க இவன் அந்நிய பாஷைகளில் பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நான் பேசலைங்க. எனக்குள் இருக்கக்கூடியதான ஆவியானவர் என் நாக்க பிடிச்சுக்கிட்டு என் நாக்கு மூலமா அவருடைய பாஷைய, பரலோக பாஷைய, பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளும்படிக்கு அங்க பரலோகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவி மண்டலங்கள்ல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏன் நாக்க பிடிச்சுக்கிட்டு ஆவியானவர் தான் பேசுறாரு. ஹல்லேலூயா. இதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? நீங்க உங்க நாக்க அவருக்கு கொடுக்குறீங்க. நாக்க கொடுக்காம எப்படிங்க நடக்கும்? இந்த நாக்குனால பொய் பேசிக்கிட்டு, இந்த நாக்குனால நாம் என்ன பண்ணுறோங்க? நாம் வேற ஏதாவது புரணி பேசிக்கிட்டு, அப்புறம் எதிர்மறையான காரியங்களை பேசிக்கிட்டு, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு, இப்படியெல்லாம் இருந்தா, இந்த நாக்குனால கசப்பானதையே பேசிக்கிட்டு, எதிர்மறையானதையே பேசிக்கிட்டு, இந்த நாக்குனால பிரச்சனையவே பேசிக்கிட்டு, இப்படி இருந்தா அந்த நாக்கு அசுத்த நாக்கு இல்லையா? அந்த நாக்குல எப்படி ஆவியானவர் அங்க அந்த நாக்கை இயக்க முடியும்? அப்போ நாக்க முதல்ல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? நீங்க நாக்க முதல்ல ஒப்பு கொடுங்க. நாக்க ஒப்பு கொடுத்துட்டு அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் நாக்கை நீங்கள் சுத்திகரிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் நினைவுகளை சுத்திகரிங்க அப்படின்ட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் உக்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாக்கை அவருக்கு கொடுத்துட்றீங்க. யாருக்கு கொடுத்துட்றீங்க? சொல்லுங்களேன். நாக்கு இனிமே யாருக்கு சொந்தம்? ராணியம்மா, நாக்கு இனிமே யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு, ஆவியானவருக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு நாக்க கொடுத்துட்டு நாம் என்ன பண்றோம்? 12 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு உக்காந்து ரபாலா ஷாக்காரா ராந்தா ராக்கா ராபா தீரா காரா பாக்கா பாபா பாபா ரீமா நாரா ராரா ராகா சாகா தீரா காரா பாக்கா பாபா அப்படின்னு சொல்லி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்க பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவரும் உங்களோடு கூட தரிசனங்களின் மூலமாக பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைய, வசனத்தையும் அவர் கொடுக்கிறார். இப்போ நீங்க பார்க்கறீங்க, கேட்கறீங்க. ஹல்லேலூயா. என்ன பார்க்கறீங்க? ஆண்டவர் பரலோகத்தில் என்ன செய்கிறார் என்பதை, அல்லது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பதை நீங்க பார்க்கறீங்க. உங்க வாழ்க்கைக்கு எதை கொடுக்கிறார் என்பதை நீங்க பார்க்கறீங்க. இதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அதை பார்க்கறீங்க. ஒரு வார்த்தைய, வசனம் ஞாபகத்துக்கு வருது. அந்த வசனத்தை நீங்க கேட்கறீங்க. அப்போ இப்போ ஆண்டவர் சத்தத்தை நீங்க கேட்டுட்டீங்க. ஆண்டவருடைய கிரியையை நீங்க பார்த்துட்டீங்க. அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ அவரை சந்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ஏ பையா இதராவோ அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு. உங்களுக்கு கேட்கல. இப்போ என்ன பண்றாருங்க? நீங்க உங்களை பார்த்து ரபாலா சாந்தாலா லாகா சாந்த்ரோ ரோகோ ஷோகோ ரேகே லேகே அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்க பரலோகத்தோடு தொடர்பு கொள்றதுக்கு ஆவியானவர் உங்க நாக்க பிடிச்சுக்கிட்டு உங்களை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க மலையடியா வாரத்தில் இருக்கக்கூடியதான பாறையில இருந்து ஆரம்பித்து அதிலிருந்து ஏறி வர்றதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இதுவரையில் அந்நிய பாஷையில பேசி நீங்க ஜெபிக்கவே இல்லை அப்படின்னா, இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்நிய பாஷையில நீங்க பேசி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு வராது அந்த கதையே வேண்டாம், எப்படி வராம போகும் நானும் பார்த்துறேங்கிற கதைக்கு வாங்க. ஹல்லேலூயா. எப்படி வராம போகும் நானும் பார்த்துறேன். ஹல்லேலூயா.
அந்த வைராக்கியம் வேணுங்க எதுலையுமே. நாங்கள்லாம் சில இப்போ ஒரு டிசைனிங்கே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் வீடியோவில் போடுறதுக்கு ஒரு டிசைனிங்கே பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டிசைனிங் பண்ணும்போது சில டைம் வராமல் போனாலும் என்ன பண்ணுவோம், எப்படி வராமல் போகும் நானும் பார்த்தேன். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் இதை செய்தே தீருவேன். அந்த வைராக்கியம் வேணுங்க. அந்த வைராக்கியம் இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது வரல நான் விட்டுறேன். புள்ளப்பூச்சி, நீ கழுகா புள்ளப்பூச்சியா? நாம கழுகுகளாக எழும்புகிறவர், யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். அப்ப யூதராஜ சிங்கமாக நாம் எழும்பணும். படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும், எனக்கு வரல அப்படின்னு எந்த கேள்வியும் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. இங்க கவனி, என்ன பாரு, என்ன பண்ணணும், எந்த கேள்வியும் எந்த ஒரு பாடத்தையும் இது எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், இது எப்படி எனக்கு வராம போகும்? உலக ஞானம் அல்ல, கர்த்தருடைய ஞானமே எனக்குள்ள இருக்கிறது. அண்ட சராசரங்களை படைத்தவருடைய ஞானம் எனக்குள்ள இருக்குது. ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது எனக்கு எப்படி வராம போகும்? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நான் பிராக்டிஸ் பண்ணேன்னா பிராக்டிஸ் பிரிங்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. அப்போ நான் பிராக்டிஸ் பண்ண இது என்னால செய்ய முடியும். ஹல்லேலூயா. எந்த வயதிலும் உங்களால் செய்ய முடியும். இதை என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும், பழகணும். டெய்லி 12 மணி ஆனா உட்காந்து 3 மணி 6 மணி இப்படி ஒவ்வொரு டைமும் உட்காந்து அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கணும். ராபா ஷாக்கா ராபா தீரா காரா பா ஷாபா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாங்கள் இடத்தை வாங்கி கர்த்தருக்கென்று ஒரு ராஜ மாளிகையை கட்டுகிறதற்கு உங்களுடைய கரங்களையும் எங்களோடு கூட இணைத்துக் கொள்வீர்களானால் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஜனங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கணக்கில் சேர்க்கப்படுவார்கள். இன்றைய தினத்தில் நான் பேசின அபிஷேகமும் வல்லமையும் உங்களை நிரப்பும். ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்தில் உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே தசம பாகங்கள், காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து அதன் பலனை 1000 மடங்காக்கி கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.